வாங்க இன்றைக்கி அவரைக்காய் பொரியல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு கடுகு கடலைப்பருப்பு போட்டு தாளிச்சிக்கிட்டேன். வெங்காயம் பச்சை மிளகா சேர்த்து வதக்கி விட்டுக்கிட்டு இப்போது அவரைக்காவை நறுக்குன அவரைக்காவை அதில் சேர்த்துக்கணும். 1/4 கிலோ அவரைக்காய் போல் இது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு கிண்டி விட்டுருங்க. இந்த மாதிரி அடுத்ததாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுருங்க. அது லைட்டாக சிம்மில் வச்சு வேக வைங்க. இப்போ உரித்த 2 பல் பூண்டு லைட்டாக தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இதுதான் அந்த அவரைக்காவுக்கு நல்ல மணமாக இருக்கும். இப்போ நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டு மூடி போட்டு நல்லா வேக வச்சுடுங்க. இந்த அளவுக்கு நல்லா வெந்துடணும். வெந்த பிறகு கொஞ்சமாக சின்ன சீரகம் எடுத்து நசுக்கி உள்ளே சேர்த்துக்கிறேன். லைட்டாக கிண்டி விட்டுருங்க. நல்லா வதங்கட்டும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கிக்கணும். வதங்கின பிறகு தேங்காய் துருவி வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக அந்த தேங்காய் துருவி வச்சுருந்ததை சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நல்லா 2 நிமிஷம் கிண்டி விட்டுருங்க. அந்த தேங்காய் வடையெல்லாம் போன பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். இவ்வளோ தான், சிம்பிளாக இருக்கும் அவரைக்காய் பொரியல். நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.